வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி தரப்புலேருந்து ஃப்ரெஷ் 12க்கான அறிவிப்பு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள்லேருந்து அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா 10th +2 எனி டிகிரி டிப்ளமோ முடித்தவங்க எல்லா விதமான கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேகன்சி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா இதில் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிட்ட வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்பலாம். மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய விதமான ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பேஸ் பண்ணி தான் அவங்க அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. மேலும் இந்த அறிவிப்பை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் 1 by 1 டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சியோட ஃப்ரெஷ் 12க்கான நோட்டிஃபிகேஷன் February 1 ரிலீஸ் ஆக போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகல. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர 1 தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். இதுக்கான லாஸ்ட் டேட்னு எடுத்துட்டிங்கன்னா 28/2/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுக்க போகிறாங்க, அதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, அதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் நோக்கத்தோடு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் கிடையாது. ஒன்ஸ் இந்த 1 அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வேகன்சியை பார்த்துட்டு ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை ஆகிறதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ணது மாதிரியே தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கு வேகன்சி மட்டும் தான் மாறுபடும். லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ 1 by 1 பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண டேட்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது லாஸ்ட் இயர் வந்த நோட்டிஃபிகேஷன் 2023 இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்படுறவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இதுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு லாஸ்ட் பக்கத்துக்கு வந்துருங்க. 135 பேஜில் வந்துருங்க. மொத்தமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5369 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரு. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் வரும் அப்படி சொல்லி நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்குங்க. எக்ஸப்ட் நம்ம கணிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 8,000க்குள்ளே வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எத்தனாயிரம் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கு 12th குவாலிஃபிகேஷனில் வேகன்சி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. லாஸ்ட் இயர் அறிவிச்ச நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா +2 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 10th கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 10th +2 வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன் லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ₹100 மட்டும் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விதமான கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான என்னென்ன கேட்டகரியில் வேகன்சி இருக்கும், என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் சவுத்தர்ன் ரீஜனை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ரீஜனை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்கள் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரீஜனுக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத்தர்ன் ரீஜனில் உள்ள வேகன்சியை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்க. சவுத்தர்ன் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஸ்டோர் கீப்பரு, ஸ்டெனோகிராஃபரு, நர்ஸு, அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டன்ட் கிரேட் 3, டாக் ரூம் அசிஸ்டன்ட், அக்கௌண்டன்ட்டு, அதுக்கப்புறம் கோர்ட் மாஸ்டர், சீனியர் லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு, டெக்னிக்கல் சூப்பர்வைசரு, லேப் அசிஸ்டன்ட்டு பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு, ஒர்க் ஷாப் அட்டெண்டரு, ஃபார்மசிஸ்ட்டு, நர்ஸ் ஆஃபீஸரு, ஆயுர்வேதா ஃபார்மசிஸ்ட்டு, லேப் அட்டெண்டர், ஃபார்மர் அட்டெண்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி அட்டெண்டர் சொல்லி பல விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி என்ன ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோ இதுக்கான ஏஜ் வந்து எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் மாறுபடும். மினிமம் 18, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 25, 27, 30 அப்படின்னு சொல்லி மாறுபடும். மினிமம் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 25, 27 வயசுக்குள்ளே வரும். நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்க 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடுங்க.
ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு டெடிகேட்டடான வீடியோ நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ப்ரோ எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர், புதுச்சேரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர்னு சொல்லி பல விதமான சென்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எந்த சென்டர் நியர்பையாக இருக்குமோ ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட்டில் ஒரு 25 கொஷின் 50 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின் 50 மார்க்கும், ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 50 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 50 மார்க்கும் நடைபெறும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மார்க் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 60 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நடைபெறும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. நீங்கள் தப்பாக ஆன்சர் கொடுக்குற ஒவ்வொருக்கும் 0.5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம், அதுக்கு எந்த விதமான மைனஸ் மார்க்கும் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் எந்த குவாலிஃபிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எல்லாமே கொடுப்பாங்க. 10th பேஸ் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பேட்டர்னில் அப்ளை பண்ணிதான் அதுக்கு என்னென்ன சிலபஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் லெவலில் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப் ரிலவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வேறு எதுவும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்.